பேரை கேட்டாலே சும்மா அதிருதில்ல அப்படிங்கிற பஞ்ச் டைலாக் சிவாஜி படத்தில் இருக்கும். இந்த பஞ்ச் டைலாகுக்கு 100% பொருந்துற மாதிரி ஒரு இந்தியன் ஆர்மி ஆஃபீஸர் இருந்தார். அவருடைய பேர் கர்னல் ஹேமந்தோ பேங்கிங். இவருடைய பேரை கேட்டாலே பயங்கரவாதிகள் நடுங்கி போய் அவங்களுடைய பேண்ட்லேயே சிறுநீர் கழிச்சிருவாங்க. நான் இதை வெறும் பில்டப்புக்காக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இவரோட பேரை கேட்டால் பயங்கரவாதிகள் உண்மையிலேயே நடுநடுங்கி போயிடுவாங்க. ஒரு ஏரியாவில் பயங்கரவாதிகளுடைய அட்ராசிட்டிஸ் அதிகமாகிடுச்சுன்னா அந்த ஏரியாவை கட்டுப்பாட்டுக்குள்ளே கொண்டு வர நம்ம இராணுவத்தால் அனுப்பப்படுற முக்கிய அதிகாரிகளில் ஒருத்தர் தான் கர்னல் பேங்கிங். கர்னல் பேங்கிங் ஒரு ஏரியாவுக்கு வர போகிறாரு அப்படிங்கிறது தெரிஞ்சாலே அந்த பகுதியில் உள்ள பெரும்பாலான பயங்கரவாதிகள் அங்கேருந்து ஓடி போயிடுவாங்க. ஆனால் சில பயங்கரவாதிகளுக்கு அளவுக்கு அதிகமான கான்ஃபிடென்ஸும் ஈகோவும் இருக்கும். அது மாதிரி ஈகோவோடு இருக்கிற பயங்கரவாதிகள் அவர் வரட்டும், அவருக்கு நான் யாருன்னு காட்டுறேன் அப்படிங்கிற நினப்போட அங்கேயே இருப்பாங்க. கர்னல் பேங்கிங் களத்தில் இறங்கினதுக்கு அப்புறம் அவரை எதிர்த்து நின்ற பயங்கரவாதிகளுடைய ஈகோவும் கதையும் அவரால் முடிக்கப்படும். இந்தியாவுக்கு எதிராக செயல்படுற நாட்டுடைய எதிரிகளுக்கு தன்னை எதிர்த்தா என்ன ஆகும்னு தன்னுடைய செயல் மூலமாக புரிய வச்சவர் தான் கர்னல் பேங்கிங். இந்த வீடியோவில் 9 PARA-SF உடைய லெஜெண்டரி சோல்ஜரான கர்னல் ஹேமந்தோ பேங்கிங், சேனா மெடல் பார் அவர்களை பற்றி தான் பார்க்க போகிறோம். கர்னல் ஹேமந்தோ பேங்கிங் அருணாச்சல் பிரதேசை சேர்ந்தவர். இவருடைய அப்பா SSBயில் ஆஃபீஸராக இருந்தார். அம்மா ஒரு டீச்சர். கர்னல் பேங்கிங்க்கு ஒரு அண்ணன், ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி இருக்காங்க. கர்னல் பேங்கிங்குடைய அப்பா அவருடைய 3 பசங்களையும் நாட்டுக்கு சேவை செய்ய வைக்கணும்னு முடிவு பண்ணியிருந்தார். ஆர்மிக்கு ஒரு பையனையும், நேவிக்கு ஒரு பையனையும், ஏர்ஃபோர்ஸுக்கு ஒரு பையனையும் அனுப்பணும் அப்படின்னு ஆசைப்பட்டார். சின்ன வயசுலேருந்தே நாட்டுப்பற்றோட வளர்க்கப்பட்ட பேங்கிங்க்கு ஆர்மி ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அதனால ஆர்மியில் தான் சேருவேன்னு சின்ன வயசுலேயே முடிவு பண்ணியிருந்தார். பேங்கிங் சின்ன வயசில் நிறைய காமிக்ஸ் படிப்பார். அதில் அவருக்கு ரொம்ப பிடிச்சது கமாண்டோ காமிக்ஸ். அந்த காமிக்ஸில் வர மாதிரியே பெரியவனானதும் கமாண்டோ ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டார் பேங்கிங். ஸ்கூல் படிப்பை முடித்ததும் NDAல சேர்றாரு. NDAவோட மிக சிறந்த கேடட்ஸில் ஒருத்தராக பாஸ் அவுட் ஆகி IMAவுக்கு போகிறாரு. IMAலையும் அவருடைய திறமையை நிரூபித்தார் கர்னல் பேங்கிங். NDA அண்ட் IMAல ட்ரெயின் பண்ணும்போது கர்னல் பேங்கிங்குடைய ஸ்கில்ஸையும் துணிச்சலையும் அவருடைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸையும் நிறைய ஹையர் ஆஃபீஸர்ஸ் நோட் பண்ணியிருந்தாங்க. அவருடைய திறமையை பார்த்து இம்ப்ரெஸ் ஆன உயர் அதிகாரிகள் ட்ரைனிங் முடிஞ்சதும் பேங்கிங்கை எப்படியாவது அவங்களுடைய யூனிட்டுக்கு கூட்டிகிட்டு போகணும்னு முயற்சி பண்ணினாங்க. IMA ட்ரைனிங் முடிஞ்சதும் பேங்கிங் 10 PARA-SFக்கு போக முயற்சி பண்ணார். ஆனால் அவரை கன்வின்ஸ் பண்ணி ஜம்மு அண்ட் காஷ்மீர் ரைஃபிள் ரெஜிமெண்ட்குள்ளே இழுத்துக்கிறாரு ஒரு உயர் அதிகாரி. இந்தியன் ஆர்மியோட 10 ஜாக்ரிப்பில் 2nd லெஃப்டினண்ட்டாக கமிஷன் ஆனார் பேங்கிங். ஆர்மியில் கமிஷன் ஆகி ஒரு சில நாட்கள்லேயே அவருடைய அதிரடியை ஆரம்பிச்சிட்டாரு அப்போது 2nd லெஃப்டினன்ட் ரேங்க்ல இருந்த பேங்கிங். அவர்கள் ஃபர்ஸ்ட் போஸ்ட் செய்யப்பட்டது இந்தியாவுடைய வடகிழக்கு மாநிலங்கள், அதாவது நார்த் ஈஸ்டில் தான். அவருடைய யூனிட் டிப்ளாய் ஆகியிருந்த இடத்துல ஒரு கிளர்ச்சி குழுவோட டிஸ்ட்ரிக்ட் 2nd இன் கமாண்ட் பதுங்கியிருந்தான். அந்த பகுதியில் அவன் தான் மோஸ்ட் வாண்டட் மிலிட்டன்ட். அவனை பற்றி தெரிஞ்சதும் தன்னந்தனியாக ஒரே ஒரு பிஸ்டலை மட்டும் எடுத்துக்கிட்டு அவன் பதுங்கியிருந்த ஊருக்குள்ளே போகிறாரு கர்னல் பேங்கிங். கொஞ்ச நேரம் தேடினதுக்கு அப்புறமா அந்த மிலிட்டன்ட் கமாண்டரை கண்டுபிடிக்கிறாரு. கண்டுபிடிச்சதுக்கு அப்புறமா அவனை பிடிக்க ட்ரை பண்ணுறாரு. ஆனால் அவன் அங்கேருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறான். அதுக்கப்புறம் அங்கே நடந்த சண்டையில் அவனை வெளுன்னு வெளுத்து கைது பண்ணுறாரு பேங்கிங். கைது செய்யப்பட்ட அந்த மிலிட்டண்ட்டை அவனுடைய கூட்டாளிகள் காப்பாற்ற ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அவங்களையெல்லாம் மிரட்டி அங்கேருந்து துரத்தி விட்டுட்டு அவனை கொண்டு போய் பேஸில் ஹேண்ட் ஓவர் பண்ணுறாரு. தனி ஆளாக போய் டிஸ்ட்ரிக்டோட மோஸ்ட் வாண்டட் மிலிட்டண்ட்டை பிடிச்சிட்டு வந்த 2nd லெஃப்டினன்ட் பேங்கிங்குடைய புகழ் இந்தியன் ஆர்மி ஃபுல்லும் பரவுது. இந்த நிலைமையில் கர்னல் பேங்கிங் அவர்களுடைய யூனிட் காஷ்மீரில் டிப்ளாய் செய்யப்படுது. இந்த காலகட்டத்தில் பேங்கிங் லெஃப்டினன்ட் ரேங்க்கில் இருந்தார். டிப்ளாய் செய்யப்பட்டதும் காஷ்மீரில் ஒரு சர்ச் ஆப்ரேஷனில் ஈடுபடுறாங்க கர்னல் பேங்கிங்குடைய யூனிட். ஆனால் அந்த சர்ச் ஆப்ரேஷனில் பயங்கரவாதிகளை கண்டுபிடிக்க முடியல. தேடுதல் வேட்டைக்கு போன எல்லா வீரர்களும் பேஸுக்கு திரும்பிடுறாங்க. ஆனால் கர்னல் பேங்கிங்கும் அவருடைய கண்ட்ரோலில் இருந்த ஒரு சின்ன டீம் மட்டும் பின்வாங்காமல் சர்ச் ஆப்ரேஷன் நடந்த கிராமத்துக்கு பக்கத்தில் இருந்த காட்டுப்பகுதியில் போய் பதுங்கிக்கிறாங்க. விடிகிற வரைக்கும் புதற்குள்ளேயே மறைஞ்சிருந்தாங்க பேங்கிங்கும் அவருடைய டீமும். இந்த நிலைமையில் இந்தியன் ஆர்மி வந்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் அடுத்த நாள் காலையில் எந்த பயமும் இல்லாமல் சர்ச் ஆப்ரேஷன் நடந்த அந்த பகுதிக்கு பயங்கரவாதிகள் திரும்ப வராங்க. பயங்கரவாதிகள் அங்கே வந்ததும் புதர்களில் பதுங்கியிருந்த பேங்கிங்கும் அவருடைய டீமும் பயங்கரவாதிகளை தாக்குறாங்க. அந்த தாக்குதலில் நம்மளால் தேடப்பட்ட 3 பயங்கரவாதிகளும் அந்த ஸ்பாட்லேயே எலிமினேட் செய்யப்படுறாங்க. அப்போது லெஃப்டினன்ட் ரேங்க்ல இருந்த கர்னல் பேங்கிங் உயர் அதிகாரிகளால் பெரிய அளவில் பாராட்டப்படுறாரு. இந்த ஆப்ரேஷன் முடிஞ்சு ஒரு சில நாட்களில் இந்தியன் ஆர்மிக்கு ஒரு புது இன்ஃபர்மேஷன் கிடைக்குது. 10லேருந்து 15 பயங்கரவாதிகளை கொண்ட ஒரு குரூப் ஜம்மு அண்ட் காஷ்மீருடைய டோடா ஏரியாவில் பொதுமக்களை கொல்றது, பொதுமக்களுடைய சொத்துக்களை சேதப்படுத்துறது மாதிரியான வேலைகளில் ஈடுபட்டுக்கிட்டு வராங்க அப்படிங்கிறது தான் அந்த புது இன்ஃபர்மேஷன். இந்த இன்ஃபர்மேஷன் கிடைச்சதும் உடனடியாக அந்த பயங்கரவாதிகளுடைய கதையை முடிச்சு அந்த பகுதியில் அமைதியை கொண்டு வர பிரிகேட் லெவலில் ஒரு பெரிய ஆப்ரேஷனுக்கு பிளான் பண்ணுறாங்க இந்தியன் ஆர்மி. அப்போது லெஃப்டினண்ட்டாக இருந்த பேங்கிங்க்கு பெரிய லெவல் ஆப்ரேஷன் பண்ணுறதுல விருப்பம் இல்லை. பெரிய லெவல் ஆப்ரேஷன்னா அதில் அதிக வீரர்கள் இருப்பாங்க. அதிக எண்ணிக்கையில் வீரர்கள் வந்தாங்கன்னா அது பயங்கரவாதிகளுக்கு எப்படியாவது தெரிஞ்சிடும். அதனால் அவங்க அலர்ட் ஆகி எஸ்கேப் ஆக அதிக வாய்ப்பு இருக்குது. இந்த காரணங்களால் பெரிய லெவல் ஆப்ரேஷன் செய்ய வேண்டாம், சின்ன டீம்ஸை வச்சு ஏதாவது ஆப்ரேஷன் செய்யலாம் அப்படின்னு அவருடைய கமாண்டர் கிட்ட சொல்கிறாரு பேங்கிங்.
ஆனால் பேங்கிங் அவர்களுடைய பேச்சு அன்னைக்கு எடுபடலை. பெரிய லெவல் ஆப்ரேஷனுக்கான ப்ரீஃபிங் முடிஞ்சதும் அப்போது லெஃப்டினண்ட்டாக இருந்த பேங்கிங் அவர்களை பார்த்து, பேங்கிங் இந்த ஆப்ரேஷனில் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன் என்ன அப்படின்னு கேட்குறாரு கமாண்டர். நான் என்னுடைய பிளானை சீக்ரெட்டாக வச்சுக்க விரும்புகிறேன் சார்னு சொல்கிற பேங்கிங் மேப்பில் ஒரு இடத்த காட்டி இங்கே மட்டும் யாரும் வராதிங்க அப்படின்னு சொல்கிறாரு. பேங்கிங் மேலே அவருடைய கமாண்டருக்கு அதீத நம்பிக்கை இருந்துச்சு. அதனால மேற்கொண்டு எந்த கேள்வியும் கேட்காம பேங்கிங்கை அவருடைய இஷ்டத்துக்கு செயல்பட விட்டுடுறாரு. பிளான் செய்யப்பட்ட ஆப்ரேஷனை செஞ்சு முடிக்க இந்தியன் ஆர்மியோட ஒரு பெரிய டீம் பயங்கரவாதிகள் இருக்கிற இடத்த சுற்றி வளைக்கிறாங்க. கர்னல் பேங்கிங்கும் அவருடைய டீமும் இந்த பெரிய டீம் கூட வரல. பயங்கரவாதிகள் ஒரு மலை கிராமத்தில் பதுங்கியிருந்தாங்க. மலை அடிவாரத்தை இந்தியன் ஆர்மி சுற்றி வளைக்கிறத பார்த்ததும் இந்தியன் ஆர்மி மேலே தாக்குதல் நடத்துகிறாங்க பயங்கரவாதிகள். ஆனால் அதிக எண்ணிக்கையில் இந்திய வீரர்கள் இருந்ததுனால அங்கேருந்து தப்பிச்சு ஓட ட்ரை பண்ணுறாங்க. மலையோட உச்சிக்கு போய் மலையை கிராஸ் பண்ணி மலைக்கு அந்த பக்கம் போயிட்டா தப்பிச்சிடலாம் அப்படின்னு நினைக்கிற பயங்கரவாதிகள் மலையோட உச்சியை நோக்கி போகிறாங்க. மெயின் டீம்லேருந்து தனியாக பிரிஞ்சு வந்த கர்னல் பேங்கிங்கும் அவருடைய டீமை சேர்ந்த 14 வீரர்களும் மலை உச்சியில் தான் பதுங்கியிருந்தாங்க. இந்த விஷயம் தெரியாத பயங்கரவாதிகள் கர்னல் பேங்கிங்குடைய டீம் இருந்த இடத்த நோக்கி வேகமாக ஓடி வந்தாங்க. பயங்கரவாதிகள் அவங்களுடைய ரேஞ்சுக்குள்ளே வந்ததும் கர்னல் பேங்கிங்கும் அவருடைய டீமும் அவங்கள தாக்குறாங்க. இந்த தாக்குதலில் 3 பயங்கரவாதிகளுடைய கதை முடிக்கப்படுது. கீழே மட்டும் இல்லை, மேலேயும் இந்தியன் ஆர்மி இருக்காங்கன்னு தெரிஞ்சதும் பயங்கரவாதிகள் பதட்டத்தில் பக்கத்தில் இருந்து ஒரு ஆற்றுக்குள்ளே குதிக்கிறாங்க. இதை பார்க்குற கர்னல் பேங்கிங்கும் எதை பற்றியும் யோசிக்காமல் அந்த ஆற்றுக்குள்ளே குதிச்சு பயங்கரவாதிகளை துரத்திக்கிட்டு போகிறாரு. கர்னல் பேங்கிங்குடைய டீமும் ஆற்றுல குதிச்சு பயங்கரவாதிகளை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கப்புறம் அங்கே நடந்த கன் ஃபைட்டில் கர்னல் பேங்கிங்கும் அவருடைய டீமும் பயங்கரவாதிகளை விரட்டி வேட்டையாடுறாங்க. இந்த ஆப்ரேஷனில் 2 ஃபாரின் பயங்கரவாதிகள் உட்பட 12 பயங்கரவாதிகளுடைய கதையை முடித்தாங்க கர்னல் பேங்கிங்கும் அவருடைய டீமும். நம்ம சைடுக்கு எந்த இழப்பும் இல்லாமல் பல பயங்கரவாதிகளை வேட்டையாடினதுக்காக கர்னல் பேங்கிங் அவர்களுக்கு சேனா மெடல் வழங்கப்பட்டுச்சு. அவருடைய கெரியருடைய ஆரம்பத்திலே கர்னல் பேங்கிங் அவர்களுக்கு சேனா மெடல் கிடச்சிருந்தாலும் கர்னல் பேங்கிங்குடைய மனசில் ஒரு குறை இருந்துச்சு. சின்ன வயசுலேருந்தே இந்தியன் ஆர்மியில் ஸ்பெஷல் ஃபோர்ஸ் கமாண்டோ ஆகணும் அப்படிங்கிறது தான் பேங்கிங் அவர்களுடைய ஆசை. இன்னமும் SF கமாண்டோ ஆகாமல் இருக்கோமே அப்படிங்கிறது தான் கர்னல் பேங்கிங் மனசில் இருந்த அந்த குறை. இந்த நிலைமையில் 10 ஜாக்ரிஃபில் சர்வ் பண்ணது போதும் அப்படிங்கிற முடிவுக்கு வர கர்னல் பேங்கிங் 9 பேரா SFல சேர வாலண்டியர் பண்ணுறாரு. அவங்களுடைய பெஸ்ட் சோல்ஜரான கர்னல் பேங்கிங்கை வேறு யூனிட்டுக்கு போகாதீங்க, இங்கேயே இருங்கன்னு சொல்லி எவ்வளவோ கன்வின்ஸ் பண்ணி பார்த்தாங்க 10 ஜாக்ரிஃப். ஆனால் பேரா SF கமாண்டோ ஆகணும் அப்படிங்கிறதுல உறுதியாக இருந்தார் கர்னல் பேங்கிங். 9 பேரா SFோட கடுமையான ப்ரொபேஷனை கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் 9 பேரா SFல இணைஞ்ச கர்னல் பேங்கிங் அவர்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் டிப்ளாய் செய்யப்பட்டார். ஏற்கனவே அதிரடி வீரராக இருந்த கர்னல் பேங்கிங் பேரா SF ட்ரைனிங்க்கு அப்புறம் வீழ்த்த முடியாத ஒரு வீரராக மாறியிருந்தார். ஜம்மு அண்ட் காஷ்மீரில் LET பயங்கரவாத அமைப்போட ஒரு ஏரியா கமாண்டர் இருந்தான். பொதுமக்கள் மேலேயும் இராணுவ வீரர்கள் மேலேயும் நிறைய தாக்குதல்கள் நடத்தியிருந்தாவன் இந்தியன் ஆர்மி கையில் சிக்காமல் ரொம்ப நாளாக தப்பிச்சுக்கிட்டே இருந்தான். இந்தியன் ஆர்மி கிட்ட ரொம்ப நாளாக சிக்காமல் இருந்ததுனால அவனை யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படின்னு பயங்கரவாதிகள் எல்லாம் நினச்சிக்கிட்டு இருந்தாங்க. 9 பேரா SFல புதுசாக இணைஞ்சிருந்த கர்னல் பேங்கிங் கிட்ட அந்த பயங்கரவாதியை கண்டுபிடிச்சு அழிக்கிற பொறுப்பு கொடுக்கப்பட்டுச்சு. கர்னல் பேங்கிங்கும் அவருடைய டீமும் அந்த பயங்கரவாதியை தேடி காட்டுப்பகுதிக்குள்ளே போகிறாங்க. ஓவர் ஹைப் செய்யப்பட்ட அந்த பயங்கரவாதியை ஒரே நைட்டில் கண்டுபிடிச்சு ஏதோ விலங்க சுடுற மாதிரி சுட்டு அவனுடைய கதையை முடிச்சாரு கர்னல் பேங்கிங். யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படின்னு எல்லாரும் நினச்சிட்டு இருந்த பயங்கரவாதியை கர்னல் பேங்கிங் ரொம்பவே அசால்ட்டாக வீழ்த்தி இருந்தார். கர்னல் பேங்கிங் செஞ்ச இந்த சம்பவம் பயங்கரவாதிகள் மட்டும் இல்லாமல் பயங்கரவாதிகளுக்கு உதவுறவங்களுடைய மனசுலையும் ஒரு மிகப்பெரிய பயத்தை ஏற்படுத்துச்சு. இதுக்கப்புறம் தங்களை யாராலையும் வீழ்த்த முடியாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்த பல பயங்கரவாதிகளை தொடர்ந்து வேட்டையாடி குவிக்கிறாரு கர்னல் பேங்கிங். இந்த காலகட்டத்திலிருந்து தான் கர்னல் பேங்கிங்குடைய பேரை கேட்டாலே பயங்கரவாதிகள் நடுங்க ஆரம்பித்தாங்க. தொடர்ந்து பல பயங்கரவாதிகளை வேட்டையாடி பல வெற்றிகளை குவிச்ச கர்னல் பேங்கிங்க்கு செங்கிஸ்கான் அப்படிங்கிற நிக்நேம் கிடைக்குது. கர்னல் பேங்கிங்கை பார்த்து பயங்கரவாதிகள் எந்த அளவுக்கு பயந்தாங்க அப்படிங்கிறதுக்கு உதாரணமாக ஒரு சம்பவம் இருக்குது. இந்தியன் ஆர்மி ஒரு ஏரியாவை ரெகுலராக பேட்ரோல் பண்ணுவாங்க. அந்த ஏரியா ரொம்பவே ஆபத்தான ஏரியா. அதனால அங்கே பேட்ரோல் வரப்போ இந்திய வீரர்களை ஈஸியாக தாக்கலான்னு பயங்கரவாதிகள் பிளான் போட்டாங்க. அந்த பிளான் படி இந்தியன் ஆர்மி பேட்ரோல் வர பாதையில் பதுங்கி தாக்குதல் நடத்த காத்துக்கிட்டு இருந்தாங்க. தாக்குதல் நடத்த காத்துக்கிட்டு இருந்த பயங்கரவாதிகளுக்கு ஒரு தலைவன் இருந்தான். பேட்ரோல் வர இந்திய வீரர்களை நான் தான் முதல்ல தாக்குவேன், அதுக்கப்புறம் தான் நீங்கள்லாம் தாக்கணும்னு மற்ற பயங்கரவாதிகளுக்கு அவன் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்துருந்தான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் இந்தியன் ஆர்மியோட பேட்ரோல் அங்கே வராங்க. மற்ற பயங்கரவாதிகள் எல்லாம் அவங்க தலைவன் தாக்குதல் நடத்துறதுக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அவங்களுடைய தலைவன் தாக்குதல் நடத்தவே இல்லை. கொஞ்ச நேரத்தில் இந்தியன் பேட்ரோல் அங்கேருந்து போயிடுறாங்க. இந்திய வீரர்கள் தூரமாக போனதுக்கு அப்புறம் அவனுடைய டீமை சேர்ந்த எல்லா பயங்கரவாதிகளையும் கூட்டிகிட்டு அங்கேருந்து ஓடி போயிடுறான் அந்த டீமுடைய தலைவன். அவங்களுடைய இடத்துக்கு போனதுக்கப்புறம் ஏன் தாக்குதல் நடத்தலைன்னு மற்ற பயங்கரவாதிகள் எல்லாம் அவங்களுடைய லீடர்கிட்ட கேட்குறாங்க. அதுக்கு அவன் அந்த பேட்ரோலை லீட் பண்ணது 9 பேரா SFை சேர்ந்த பேங்கிங். அவர்கிட்ட வச்சுக்கிட்டோன்னா நம்மளுடைய கதையை ரொம்ப கொடூரமான முறையில் முடிச்சிருவார், அதனால தான் தாக்குதல் நடத்தாமல் விட்டுட்டேன், நீங்களும் என்றைக்கும் பேங்கிங் கிட்ட வச்சுக்காதீங்க அப்படின்னு சொல்கிறான். இவனை மாதிரி பல கொடூரமான பயங்கரவாதிகளை குழந்தை மாதிரி அழவிட்டவர் தான் நம்மளுடைய கர்னல் பேங்கிங். 1990களில் காஷ்மீரில் பயங்கரவாதம் பீக்கில் இருந்துச்சு.
இந்த காலகட்டத்தில் காஷ்மீரில் பதுங்கி இருக்கிற பயங்கரவாதிகள் கிட்ட ஷோல்டர் ஃபயர் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் இருக்கிறதா ஒரு உறுதிப்படுத்தப்படாத தகவல் இருந்துச்சு. பயங்கரவாதிகள் கிட்ட உண்மையிலேயே ஏவுகணைகள் இருக்கா இல்லை அது வெறும் வதந்தியா அப்படிங்கிறது தெரியாமல் இருந்தது. இந்த காலகட்டத்தில் கர்னல் பேங்கிங் ஒரு தேடுதல் வேட்டை நடத்துகிறாரு. அப்போது சில பயங்கரவாதிகள் பதுங்கி இருக்கிறத கண்டுபிடிக்கிறாரு. உடனடியாக தாக்குதல் நடத்தி அவங்கள வேட்டையாடுறாரு. அதுக்கப்புறம் அந்த பயங்கரவாதிகள் கிட்ட இருந்த ஆயுதங்களை ரெக்கவர் பண்ணுறாரு. அவர் ரெக்கவர் பண்ண ஆயுதங்களில் SA-7 ஷோல்டர் ஃபயர் சர்ஃபேஸ் டு ஏர் மிசைல்ஸ் இருந்துச்சு. இது மூலமாக பயங்கரவாதிகள் கிட்ட ஏவுகணைகள் இருக்குது அப்படிங்கிறது உறுதியாச்சு. இந்த ரெக்கவரி இந்தியன் ஆர்மியோட கவுண்டர் இன்சர்ஜென்சி ஆப்ரேஷன் டாக்டிக்ஸை மாற்றி அமைக்க முக்கிய காரணமாக அமைஞ்சுது. இந்தியாவுக்குள்ளே பதுங்கியிருந்த பயங்கரவாதிகள் கிட்ட இருந்து ஏவுகணைகளை ரெக்கவர் பண்ண முதல் வீரர் அப்படிங்கிற பெருமை கர்னல் பேங்கிங் அவர்களுக்கு கிடைச்சிது. கூடவே சீஃப் ஆஃப் ஆர்மி ஸ்டாஃபுடைய கமெண்டேஷனும் கிடைச்சிது. 1997 ஜம்மு அண்ட் காஷ்மீரில் உள்ள ஒரு சின்ன கிராமமான பிரான்கோட்குள்ளே பாகிஸ்தான்லேருந்து செயல்படுற LET பயங்கரவாத அமைப்பை சேர்ந்த சில பயங்கரவாதிகள் நுழையிறாங்க. அந்த கிராமத்தில் இருந்த அப்பாவி பொதுமக்களை கொடுமைப்படுத்தி மனிதாபிமானமற்ற முறையில் அவங்கள கொல்றாங்க. தாக்குதலை நடத்திட்டு பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் உள்ள அவங்களுடைய பேஸுக்கு ஓடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க பயங்கரவாதிகள். அடுத்த நாள் காலையில் தான் இந்த சம்பவத்தை பற்றி இந்தியன் ஆர்மிக்கு தெரிய வருது. நம்ம நாட்டை சேர்ந்த அப்பாவி பொதுமக்களை இரக்கமற்ற முறையில் கொண்ட பயங்கரவாதிகளை வேட்டையாட இந்தியன் ஆர்மி முடிவு பண்ணினாங்க. இந்தியன் ஆர்மியோட கோஸ்ட் ஆப்ரேட்டர்ஸான 9 PARA-SF உடைய ஒரு டீம் பயங்கரவாதிகளை வேட்டையாட LOCயை கிராஸ் பண்ணி பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்குள்ளே நுழையிறாங்க. POKக்குள்ளே நுழைஞ்ச அந்த டீமுடைய மிக முக்கியமான மெம்பராக இருந்து செயல்பட்டார் அப்போது மேஜர் ரேங்கில் இருந்த கர்னல் பேங்கிங். LOCயை பாதுகாத்துட்டு இருந்த பாகிஸ்தான் ஆர்மியோட கண்ணில் மண்ணை தூவிட்டு கர்னல் பேங்கிங்கும் அவருடைய டீமும் 5 கிலோமீட்டர் பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீருக்குள்ளே போகிறாங்க. பிரான்கோட் கிராமத்தை தாக்கின பயங்கரவாதிகளுடைய பேஸை கண்டுபிடிக்கிறாங்க. உடனடியாக அந்த பேஸையும் அந்த பேஸில் இருந்த பயங்கரவாதிகளையும் தாக்குறாங்க கர்னல் பேங்கிங்கும் அவருடைய டீமும். நம்ம வீரர்களுடைய இந்த தாக்குதலில் அந்த பேஸ் முற்றிலுமாக அழிக்கப்படுது. பிரான்கோட் மக்களை தாக்கின பயங்கரவாதிகள் உட்பட அந்த பேஸில் இருந்த எல்லா பயங்கரவாதிகளும் நம்ம வீரர்களால் அழிக்கப்படுறாங்க. 20க்கும் மேற்பட்ட பயங்கரவாதிகள் எலிமினேட் செய்யப்பட்ட இந்த ஆப்ரேஷனில் கலந்துக்கிட்டு சிறப்பாக செயல்பட்டதுக்காக கர்னல் பேங்கிங் அவர்களுக்கு பார் டு சேனா மெடல், அதாவது 2வது சேனா மெடல் கிடைக்குது. இதுக்கப்புறமும் பல வருஷம் ஜம்மு அண்ட் காஷ்மீரில் சிறப்பாக செயல்பட்டு பல பயங்கரவாதிகளை வேட்டையாடி குவிச்சார் கர்னல் பேங்கிங். பல வருஷம் காஷ்மீரில் சர்வ் பண்ண கர்னல் பேங்கிங் அவர் கரியரோட பிற்பகுதியில் அசாம் ரைஃபிள்ஸுக்கு டெப்யூட் ஆனார். 1 அசாம் ரைஃபிளுடைய கமாண்டிங் ஆஃபீஸராக செயல்பட்ட பேங்கிங் கர்னல் ரேங்கில் இந்தியன் ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆகிட்டார். ஆர்மிலேருந்து ரிட்டையர் ஆகியிருந்தாலும் நாட்டுக்கு சர்வ் பண்ணுறதை கர்னல் பேங்கிங் நிறுத்தலை. இப்போ அவர் இந்தியன் கோல்ஃப் டீமுடைய மெம்பராக இருந்து நம்ம நாட்டை ரெப்ரசன்ட் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஒரு வீரரோட உண்மையான அடையாளம் அவருடைய ரேங்க்ல இல்லை, அவர் எதிரிகளுடைய மனசில் ஏற்படுத்துகிற பயத்தில் தான் இருக்குது. அந்த வகையில் கர்னல் ஹேமந்தோ பேங்கிங்கிறது வெறும் பேர் மட்டும் இல்லை, இந்தியாவுக்கு எதிராக ஆயுதங்கள் எடுக்கிறவங்களுக்கு ஒரு எச்சரிக்கை. இவர் போன இடங்கள்ல எல்லாம் பயங்கரவாதம் காணாமல் போச்சு. இவர் செஞ்ச ஆப்ரேஷன்ஸ் மூலமாக பல பயங்கரவாத அமைப்புகளுடைய முதுகெலும்பு உடைக்கப்பட்டுச்சு. எதிரிகளை வேட்டையாடின இவருடைய துணிச்சலும் எந்த ஒரு சூழ்நிலையிலையும் பின்வாங்காத இவருடைய மன உறுதியும் கர்னல் பேங்கிங் அவர்களை ஒரு லெஜெண்டாக மாற்றிருக்கு. இவரை மாதிரியான சோல்ஜர்ஸ் இருக்கிற வரைக்கும் நம்ம நாட்டை எதிரிகளால் எதுவும் பண்ண முடியாது. இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ, பாய்.